Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதுக்கு வந்து நம்ம ஒரு 5 பிரெட் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டர் அல்லது கீ எது இருந்தாலும் ஓகே. நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் கேப்சிகம் மட்டும் எடுத்துருக்கேன். இதை வந்து என்னென்னா ஆலிவ் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லைனா கேரட், பீன்ஸ், ப்ரோக்கோலி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா கேபேஜ், முட்டைக்கோஸ் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்யலாம். ஆனியன் மட்டும் என்னென்னா க்யூபாக நம்ம கட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், ஆரிகனோ இல்லைனா சாட் மசாலா இது வேணால் நான் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம என்னென்னா மெயினாக வந்து எக்கு வந்து நம்ம வந்து அப்படியே வந்து திருப்பி போட்டுட்டு அதை வந்து பீஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது கூட ஒரு கொடை மிளகாய், 2 பெரிய வெங்காயம். இந்த பெரிய வெங்காயத்தை என்னென்னா நம்ம 4ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் ஒரு டேஸ்ட்டுக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கூட கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேப்சிகம் கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம 5 பிரெட் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், 2 எக்கு, பெப்பர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம மஷ்ரூம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே இல்லைன்னா நம்ம பாவு இருந்துச்சுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு அதையும் நம்ம கட் பண்ணிட்டும் பண்ணலாம். இதே வந்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வேண்டியதில்லை, நம்ம லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறப்பவே நம்ம கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம லைட்டாக வந்து சால்ட் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. இது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பல் பூண்டு. இதுக்கு வந்து ஒரு தக்காளி தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கைப்பிடி. கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். ஆரிகனோ இருந்துச்சுனாலும் ஆரிகனோவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க, இல்லைனா பச்சை வாசடிக்கும், டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. மஷ்ரூமை மட்டும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம லைட்டாக ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எக்கை வந்து அப்படியே வந்து போட்டுட்டு பெப்பர் தூவிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே பெப்பரும் சால்ட்டையும் மேலே அப்படியே தூவிக்கலாம். அடுத்தது என்னென்னா ஆரிகனோ. இதுவும் என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது அப்படியே இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து உடஞ்சாலும் பரவாயில்ல, இது அப்படியே தான் நம்ம கட் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஆனாலும் ஓகே தான். இது அப்படியே உடச்சி விட்டுருங்க. அடுத்து நம்ம ப்ரெட்டை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்தளவு கட் பண்ணியாச்சு. இப்போது ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், பீஸா சாஸ் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து கட்டாயம் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வந்து அதாவது என்னன்னா 2 ப்ரெட்லேயும் நம்ம பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக. நான் வந்து 5 ப்ரெட்டு போட்டுருக்கூடாது, 3 ப்ரெட்டு இருந்தாலே இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ நம்ம லைட்டாக வந்து ஆரிகனோ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இது மேலே அப்படியே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை துவைக்கலாம். வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான பிரெட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கொலையிற் கொடியாரை
வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனொடு நேர். விளக்கம். கொடியவர்களை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்து மற்றவர்களை அருளோடு காத்து முறை செய்தல் பசும் பயிரில் களை எடுப்பது போன்ற சிறந்த செயலாகும். பெபிள்ஸ் தமிழ்.